ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச குர்குரே ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வாங்குகிற குர்குரேயில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இது நம்ம வீட்லேயே செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இதை நல்ல ஒரு ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது இருக்கட்டும். இப்போ இது கூடவே 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற பேக்கெட்ஸில் நீண்ட நாள் வரணுங்கிறதுக்காக அதில் நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம குழந்தைங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் நம்ம எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் தண்ணி ஊற்றணும். அவலும் அரிசி மாவும் சேர்த்து 1/2 கப் வந்தது, அதனால் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை இது கூடவே சேர்த்துடலாம். ஸ்டவ்வு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால மாவு நல்லா சாஃப்டாகும், நம்ம போடுற சிப்ஸும் நல்லா மொறுமொறுன்னு வரும். இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி மாவு நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உடனே நம்மளால் பிசைய முடியாது, மாவு ரொம்ப சூடாக இருக்கும். இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஆறி இருக்கும். இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்ல மாவு நல்ல சாஃப்டாகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதுலேருந்து சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா உருட்டி விடணும். இந்த மாதிரி நல்லா நீளமாக உருட்டிட்டு நம்ம கை விரலால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்ம குர்குரே மாதிரியே இருக்கும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் அதே மாதிரி உருட்டி எடுத்துட்டேன். குர்குரே எப்போதுமே ஒரு ஷேப்பில் இருக்காது, அது ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா அதே மாதிரி இருக்கும் ஷேப்பு. இப்போ நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் இதை எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் நல்லா திருப்பி விட்டுடணும். இப்போ குர்குரே நல்லா கிறிஸ்பியாக வெந்துடுச்சு. இதுக்கு மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஏன்னா இது கலர் கொடுக்கும், ஆனால் காரம் கம்மியாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மாவுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 2 பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா நல்லா புளிப்பாக இருக்கும், குர்குரே கொஞ்சம் புளிப்பு தன்மை வரும், அதனால் சாட் மசாலா சேர்த்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா குலுக்கி விட்டுடுங்க. ஒன்றா போட்டுட்டோம்னாக்கா மசாலா ஒரே இடத்துல தங்கிடும். இப்போ திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக மசாலா போட்டு திருப்பி நல்லா குலுக்கி விடுங்க. நல்ல மொறுன்னு சூப்பராக குர்குரே ரெடி ஆகிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு கேட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.